ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வெங்காய சட்னிங்க. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வானலையில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுங்க, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. 6 வரமிளகாங்க, 2 காஷ்மீர் மிளகாய் கலருக்காக. வரமிளகாய் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்குங்க, அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க, கண்ணாடி போல வரட்டும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடுங்க. அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துருக்குங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிங்க, அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் லேசாக கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக ஊட்டிடாதீங்க. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பவுலில் மாற்றியாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுட்டு வந்துடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்ங்க, 1/2 ஸ்பூனு கடுகு, 1 சிட்டி அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை ஒரு பொட்டு, பெருங்காயம் சொன்னீங்க. நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை போலவே நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.